திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுது. நான் யாரு கூட வேணா கல்யாணம் பண்ணிப்பேன், இவன் கூட ஒரு நாள் இருப்பேன், அவன் கூட ஒரு நாள் இருப்பேன், ஏன் இஷ்டம். கேட்டா அறிவு, பணம் என்கிட்ட இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், கர்வம் இருக்கு. அதனால கூட இவன் கூட ஒரு நாள் சுத்துவேன், அவன் கூட ஒரு நாள் சுத்துவேன், இவன் கூட சுத்துவேன். நான் திங்கிங் எப்படி இருக்கு? நீ போன் நோண்டும் போது, நீ பார்க்கும் போது எந்த திங்கோட பாக்குற? ஏதோ ஒரு வீடியோ, தவறான வீடியோவை பார்த்துட்டு எத்தனை வாலிப பிள்ளைங்க தப்பான பழக்கத்துல தன்னையே உணர்ச்சி ஆர்வமா, விகாரத்தன்மன்றது உணர்ச்சி ஆர்வம். அந்த அந்த தாத்தை அடக்க முடியாம, அந்த மைண்ட் அடக்க முடியாம, ஒரு ஆணோடு ஒரு பெண்ணோடு பெண்ணா ஒரு தனிப்பட்ட அறையில ஒரு தவறான விலங்கோடு தவறான காரியங்களோடு வாழ்ந்து கொண்டு இது நல்லதான் நினைக்கிற உன்னப்போத சொல்றாரு. அது இல்லாத பட்சத்துல உனக்கு அது போர் அடிக்கிற முயற்சத்தை கடைசியில் அது உன்னை தண்டனைக்கு எங்க திரும்ப கொண்டு போவோம், அது உன்னை தற்கொலைக்கு கொண்டு போவோம். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்து உனக்கு புது வாழ்க்கை. நாங்க ஒரு ஆண்டவர் சொல்றோம், நாங்க ஒரு கடவுளை சொல்றோம். அந்த தெய்வம் உன்னை தப்பு செஞ்சாலும் மன்னிக்க காரணம் ஏந்திரமா, அந்த தப்பு உன்னை அடிக்கின்றதுக்காக தான், அப்பேற்பட்ட மனிதனை விடுதலை ஆக்குன்றதுக்காக தான்.